இந்த உலகத்துல தீர்வு காணாத மர்மங்கள் நிறைய இருக்கு. அதுக்குண்டான தீர்வுகளும் அதுக்கு பின்னாடி உள்ள கதைகளும் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட மர்மங்களில் ஒண்ணுதான் பர்முடா முக்கோணம். வணக்கம், இது மெட்ராஸ் சென்ட்ரல். நான் ஹரிதா, இது மறுபக்கம். அட்லாண்டிக் ஓஷன்ல நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற பர்முடா ட்ரையாங்கிளுக்கு டெவில் ட்ரையாங்கிள்னு இன்னொரு பேர் இருக்கான். இது ஏன் வந்தது அப்படின்னா, அங்கே வர ஆயிரக்கணக்கான பிளேன்ஸ், ஷிப்ஸ் இது எல்லாமே மர்மமான முறையில் காணப்போகுது. இதை பற்றி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணது கொலம்பஸ் அவர்கள் 1492 இதை பற்றி ரிப்போர்ட் எழுதியிருக்காரு. கொலம்பஸும் அவரோட க்ரூ மெம்பர்ஸும் அட்லாண்டிக் ஓஷன் சைடை கடந்து செல்லும் போது தூரத்தில் ஒரு ஷிப் எரியிற மாதிரி கொலம்பஸ் கண்ணுக்கு தெரிஞ்சுதான். எந்த சைடு எரியுது, எதுக்காக எரியுது அப்படின்னு யோசிக்கும் போது அவரோட காம்பஸ் எடுத்து பார்த்தாராம். அந்த காம்பஸ் ஒரு பர்டிகுலர் இடத்தை காட்டாமல் அங்கேயும் எங்கேயுமா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சான். சரி, இப்போதைக்கு இதை பற்றி அவரோட க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிட்டு ஏன் இது நடந்தது அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் கொலம்பஸ் அவர்கள் எழுதியிருக்காரு. கப்பல்கள் காணாமல் போனது தொடர்ச்சியாகவே நடந்து வந்துட்டு இருந்தது. அப்போதான் 1950 எட்வர்ட் வான் விங்கிள் ஜான்ஸ் அப்படின்றவர் த மியாமி ஹெரல்ட் அப்படின்ற ஆர்டிக்கல் எழுதினாரு. இதை பற்றின ஆர்டிகல்ஸ் நிறைய வெளியே வந்துச்சு. ஆனால் உலகமே திரும்பி பார்த்த ஒரு விஷயம் தான் ஃப்ளைட் 19 காணாமல் போனது. இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் அலன் டபிள்யூ எக்கர்ட் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. 1945 US நேவியை சேர்ந்த ஃப்ளைட் 19 ஃப்ளோரிடாலேருந்து புறப்பட்டுச்சான். அதுவே அவங்களோட கடைசி பயணமாக இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது பர்முடா ட்ரையாங்கிளுக்கு மேலே ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட காம்பஸ் நின்றுச்சான். கம்யூனிகேஷன் எல்லாமே கட் ஆயிடுச்சு. கடைசியாக அவங்க பைலட் கிட்டேருந்து கேட்ட வார்த்தைகள், "We are entering the white water. Nothing seems right. We don't know where we are. The water is green, no white." இந்த ஃப்ளைட்டில் எங்கே தான் போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஒரு 3 ஃப்ளைட்டும் சப்மரைன்ஸும் அனுப்பிச்சாங்களாம். ஆனால் அதுவும் காணாமல் போச்சு. இந்த மாதிரி ஷிப்ஸ், ஃப்ளைட்ஸ் இதெல்லாமே ஏன் காணாமல் போகுது, இதுக்கு பின்னாடி இருக்கும் மர்மமான விஷயம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. 2016 தான் இதற்கான விட 2 விஷயமா நம்மளுக்கு கிடைச்சிது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கடலுக்கு அடியில், அதாவது ரொம்ப டீப்பாக நேச்சுரல் கேஸஸ் இருக்குமா. அந்த நேச்சுரல் கேஸஸ்க்கு கேவிட்டிஸ் உண்டாச்சுன்னா மேலே கிரேட்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். அங்கே மீத்தேன் உண்டாச்சுன்னா கடல் ஃபுல்லாகவே ஹீட் ஆகுமா. அந்த ஹீட் தாங்க முடியாமல் அங்கே வர ஷிப், பிளேன் எல்லாமே சிங்க் ஆகி கீழே விழுந்துடும். செகண்ட் ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பர்முடா ட்ரையாங்கிளில் எக்ஸோகனல் கிளவுட்ஸ் இருக்குமா. அங்கே ஏர் பாக்கெட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா காற்று சுழற்சினால மேலே எது போனாலும் கீழே இழுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன். அது என்னன்னா, நம்ம வேதங்களின் படி, அதாவது ரிக்வேதா படி மார்ஸ் வந்து ஏர்த்லேருந்து பிரிஞ்சு வந்ததான். அந்த பிரிஞ்சு வந்த இடத்துல தான் நிறைய அயன் வந்து ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அயன் ஃபில் ஆன இடத்த தான் இப்போ பர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. அங்கே நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால மேலே எது வந்தாலும் உள்ளே இழுத்துக்கிற சக்தி அதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. இதே மாதிரி இன்னொரு மர்மமான விஷயத்தோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.